கோயம்புத்தூர்லேருந்து அன்னூர் போயிட்டு அன்னூர் ரூட்லேருந்து ஓதிமலை முருகன் கோவிலுக்கு வந்திருக்கோம். இந்த முருகன் கோவிலில் கூட்டம் அப்படி நெரிசல். 1075 படியை தாண்டி முருகனை பாட்டு வந்தோம். அதில் வந்து 1000 படியை தாண்டினோடனே கூட்டம் நெரிசல் அப்படி இருந்துச்சு. நீங்களும் போய் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதில் அன்னதானம் போட்டாங்க. நாங்கள் லேட்டாக போனதுனால அன்னதானத்தை சாப்பிட முடியல. சாரி, 1750 படி தாண்டி போனோம். இப்போ வந்து நம்ம வந்து பைக்கில் ஓதிமலை டெம்பிள் போயிட்டுருக்கோம். இடுமன் சன்னதி பாரு, அது இடுமன் சன்னதி, அது கூட தெரியாம இருக்கே. தெரியாம வேற ஒருத்தவங்களோட வண்டியை போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கோம்பா. இருக்குமா ஆமா சாய், நீ சொல்றது கரெக்டு தான். இங்கேருந்தே கூட்டம் போகுதோ அதெல்லாம் கீழேருந்தே. கோயம்புத்தூர்லேருந்து அன்னூர் போயிட்டு அன்னூர்லேருந்து ஓதிமலை முருகன் டெம்பிளுக்கு போனோம். அங்கே கூட்ட நெரிசல் அப்படி இருந்துச்சு. ஃபேமிலியே பைக் ரைடு தனியாக ஆடுது. நான் எங்கள் அப்பா, என் தம்பி, என் அம்மாலாம் போனோம். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இதான் ஓதிமலை. இவ்வளோ கூட்டத்தை தாண்டி தான் நாங்கள் போயிருந்தோம். ரொம்ப அதிகமான கூட்டம் இருந்துச்சு. பார்த்துருங்க. அம்மா வர நீ தள்ளு, நான் பார்த்துக்கிறேன். நீ ஓரமா வசதி நான் பார்த்துக்கிறேன். இது தாங்க ஓரமா அங்கே இருந்தாலும் சரி சாமி தான். தைப்பூச திருவிழாக்கு இவ்வளோ கூட்டம். அதையும் தாண்டி நாங்கள் போனோம். அப்படி நெரிசல். முருகனை போய் பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்தோம். வாங்கப்பா, உட்காடுறீங்களா? உட்காரு.
எப்படியோ ஓதிமலை மேலே போயிட்டு ஆறுக்கும் முருகனை பார்த்துட்டு இந்த வழியாக தான் நாங்கள் வெளில வந்தோம். அதுதான் இப்போ நாங்கள் வீடியோ எடுத்துருக்கோம். சூப்பராக இருக்கிற வியூஸ் தான். கடி வாங்கியாச்சு வாங்க கவுத்து கூட கூட்டம் போடாதீங்க வாங்கினா வாங்க கூட்டம் போடாதீங்களோ ரெஸ் ஆகுது தெரியல வந்துட்டு எங்க இருக்க மாட்டிக்கிட்டான்னு தெரியல ஏறி பிரசாதம் வழங்கிய இடத்துல உண்டியில் இருக்கு. உண்டியில காணிக்க சேர்க்கலாம், நண்பர்களையும் வழங்கலாம். உங்க உடமைகளையும் குழந்தைகளையும் பத்திரமா பார்த்துக்கங்க. சக்திவேல் மேட்டுக்கொள்ளும் இந்த குழந்தைகளுக்காக பார்த்துக் கொண்டிருக்கிற ஒரு வழியாக 5 முக பிரசித்தி பெற்ற முருகனை சந்திச்சுட்டு ஓதிமலை தரிசனத்தை முடிச்சுட்டு மலையோட உச்சி பகுதியிலேருந்து ஒரு ஷூட் பண்ணிவிட்டு திரும்ப இப்போ நம்ம கீழே இறங்க போகிறோம். ஏறுறதுக்கு மலை ஏறுறதுக்கு கொஞ்சம் சிரமம் தான். ஆனால் மேலே ஏறி முருகனை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கஷ்டமெல்லாம் தீர்ந்து ஒரு திருப்திகரமான மனநிலைமையோடு திரும்பி வருவீங்க. சந்தோஷமாக எல்லாம் போய்க்குவாங்க.